எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை நாரதருடைய கதை. பொதுவாக எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது வந்து நாரதர் வந்து திரிலோக சஞ்சாரி, 3 லோகமும் போய் வருவார், அப்புறம் கலகம் ஒட்டுவார் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நாராயண நாமத்தை பரப்புவதற்காகவும் தான் திரிலோகமும் சுற்றுறதாக சொல்கிறாங்க. இப்போ அவருடைய பூர்வ கதை என்னங்கிறத பார்க்க போகிறோம். அவர் வந்து அவருடைய முன் ஜென்மத்தில் பர்ஹணன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வனாக இருந்தார். அவர் வந்து நிறைய அழகழகான பெண்களை பார்த்தார்னா அவர் இந்த ஆகாய விமானம் அப்படிங்கிறதுல அந்த பெண்களை வலுக்கட்டாயமாக தன்னுடைய மனைவியாக கொண்டு ஒவ்வொரு இடமா அப்படியே சுற்றி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஊர் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கார் பர்ஹணன் அப்படிங்கிற அந்த கந்தர்வன். அப்போது அவர் இந்த மாதிரி மற்ற பெண்களுடைய சம்மதம் இல்லாமல் அவங்கள தன்னோட வலுக்கட்டாயமாக தன்னுடைய மனைவியாக சேர்த்திக்கிட்டதுனால அவருக்கு வந்து ஒரு சாபம் கிடைக்குது. சாபத்தினாலேயே அவர் வந்து அவருடைய அடுத்த ஜென்மால அவரோட உயிர் போனதுக்கப்புறம் ஒரு வேசியின் மகனாக பிறக்கிறார். அந்த வேசி மகனாக பிறக்கிறப்ப அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை. அப்போ அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கூடவே இருக்கிறான். அந்த அம்மாவும் வந்து கொஞ்ச நாளில் ஒரு பாம்பு கடித்து அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா அங்கே நிறைய அந்த யோகீஸ்வரர்கள், இந்த முனிமார்கள் வராங்க, தவம் செய்கிற தவசீலர்கள் வராங்க. அவங்க வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க சாப்பிட்ட அந்த உச்சிஷ்டம் அப்படிங்கிறாங்க, அதாவது சாப்பாட்டுடைய பாக்கி, அதை வந்து இந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இவனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆன்மீக சிந்தனையும் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களும் வருது. இந்த குழந்தை வந்து தபஸ் பண்ணுறதுக்கு காட்டுக்கு போய் அந்த சின்ன வயசுலேயே தபஸ் பண்ணுறாரு. அப்போது நல்ல புத்தி வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்குது. அந்த அசரீரின்னா உருவம் இல்லாமல் ஒரு சவுண்டு மட்டும் வருது. என்னென்னா, உனக்கு இந்த ஜென்மாவில் வந்து நீ நிறையா போன ஜென்மாவில் பாபத்தினால இந்த ஜென்மாவில் இப்படி பிறந்திருக்க. இந்த உடம்பு போனதுக்கப்புறம் உனக்கு எப்போ வேணாலும் நாராயணனை பார்க்கக்கூடிய ஒரு அனுகிரகம் உனக்கு நான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாராயணனுடைய ஒரு அசரீரி கேட்குது. இந்த குழந்தை சாப்பிடாம அப்படியே துரும்ப இழைச்சி அந்த குழந்தை தபஸ்லேயே உயிர் போயிடுது, உடம்பு போயிடுது. அந்த ஆத்மா அடுத்த ஜென்மால பிரம்மாவின் மகனாக நாரதராக பிறக்கிறார். இந்த பிரம்மா தான் அவருக்கு வீணையும் கொடுக்கிறார். அப்படி தான் இவர் வந்து வீணையை மீட்டிக்கிட்டே நாராயணா நாராயணா நாராயணான்ட்டு 3 உலகங்களுக்கும் போகிறதாகவும் நாராயண நாமத்தை பரப்புறதாகவும் அவர் வந்து அவ்வளோ ஒரு தபஸ் பண்ணி தன்னுடைய பூர்வ ஜன்ம பாவங்களை போக்கி தான் வந்து ஒரு பெரிய தவசீலராகி மாறின கதை தான் இந்த நாரதருடைய கதை. நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிறது என்ன ஒரு தத்துவம்னா, தான் பூர்வ ஜென்மாவில் என்னவாக இருந்தோமோ அதெல்லாம் தீர்த்து அதுக்கப்புறம் நல்லவனாக மாறினதுனாலேயே மற்றவங்கக்கிட்ட எந்த பாவம் இருந்தாலும் அதை மாற்றி நல்லவனாக மாற முடியும் அப்படிங்கிறது தன்னுடைய லைஃபே ஒரு உதாரணமாக சொல்லி எல்லாரையும் நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அவர் அப்படியே சஞ்சாரம் பண்ணுறார் அப்படிங்கிறதும் ஒரு கதை இருக்குங்க. ஓகேங்க, பை, தேங்க்யூ.